இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய என்பதை மோடி ஆட்சி நாம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைக்காக ஏன் நாடு முழுக்க போராட்டம் என்றால், இன்று பீகாரில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த செயல் தொடர்ந்து நாடு முழுவதற்கும் பரவுவதற்கான அபாயம் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். எனவேதான் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சென்னை மாநகரில் நாம் செங்கோடி ஏந்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் வாக்காளர் யார் எனக்கூடிய வேலையை இவர்கள் ஒரு வரையறை உருவாக்குறார்கள். ஒவ்வொரு வாக்காளரும் அவர்கள் என்ன விதமான அடையாள அட்டை வைத்து நிரூபிக்க வேண்டும் என்று அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதுல 10th மார்க் ஷீட் இருக்குது. நீங்க 70-79 உங்களுக்கு சொத்து வாங்கினா சொத்து பத்திரம் காமிச்சானா நீ வாக்காளர் சொல்லிட்டு வரையறுக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஆனா அடிப்படையா என்னன்னா ஆதார் அட்டையை அவங்க அது ஒரு அடையாளமா ஏற்றுக்கொள்ளவில்லை. சுடுகாடு போனாலும் ஆதார் அட்டை கேட்கலாம், பிறந்த ஆதார் அட்டை கேட்கலாம். ஆனா தேர்தல் ஆணையத்துல மட்டும் ஆதார் அட்டைன்னா இவனுங்கள ஆதார் கேட்காம இருக்க ஆதாரியான்னு தெரியல நமக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை கிடையாது. இன்னைக்கு ஆதார் அட்டை அடையாளமா இருக்கு, பேன் கார்டு அடையாளம் கிடையாது. ஆனா நீ 10th மார்க் ஷீட் எடுத்துக்கலாம். யாரு 10th மார்க் ஷீட் எங்க வச்சிருக்காங்க? எவன் வீட்டு இரவானத்துல இருக்குது? யாரா 10th மார்க் ஷீட் நீங்க ஆயா கிட்ட போய் கேட்டா எங்க வச்சிருக்க 10th மார்க் ஷீட்? அது 10th படிக்கல எங்க பண்ணுவானுங்க? நீ 10th மார்க் ஷீட் எடுத்துருவான்னு கேக்குறாங்க. நீ சொத்தே இல்ல, நமக்கு சொத்தே இல்லாம சொத்து பத்திரம் எடுத்த முடியும்? இது என்ன ஊர் இவனுங்க? அயோக்கியத்தனமான வேலையை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நாட்டுல கலவரம் விளைக்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டிய சூழலை இன்னைக்கு உருவாக்கின்றது. அந்த போராட்டத்திற்காக தான் மக்களை தெருவில் இறங்கி ஜனநாயகத்திற்காக போராடுங்கள் என்று அரசியல் உணர்வு ஊட்டுவதற்காக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நாம் நடத்திக்கின்றோம். சரி, தேர்தல் ஆணையம் சொன்னா என்ன நடக்கும்? 2 இந்தியா உருவாக்கிடுவாங்க. ஒரு இந்தியா பாத்தீங்கன்னா படித்த எஜுகேட்டட், எவெல்லாம் படிச்ச அறிவு இருக்குதோ, சர்டிபிகேட் வச்சுக்கிறானோ, அதே மாதிரி அவனுக்கு சொத்து பத்து இருக்குதோ, யாரெல்லாம் டெக்னோகிராட்டா இருக்கோ இவன்லாம் ஓட்டு போடக்கூடிய இந்தியா. இன்னொரு இந்தியா பாத்தீங்கன்னா எந்த விதமான அடையாளம் இல்லாம சொத்து இல்லாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பார்வையாளர் இருப்பாங்க. ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாக்காளர், பார்வையாளர் வாக்காளர் எனக்கூடிய 2 இந்தியாவை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட ஜட்ஜி, உனக்கே இந்த வேலை, உனக்கு யாரு இந்த வேலை கொடுத்தா? உனக்கு தேர்தல் ஆணையம் நீ யாரு? சிட்டிசனை நிரூபிக்கிறதுக்கு நீ யாரு? நீ தேர்தல் ஆணையம் ஆஃப்டர் ஆல் நீ எலெக்ஷன் நடத்த வேண்டியதுதான் உன்னோட வேலை. கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது தேர்தல் ஆணையத்தின் வேலை என்னவோ அதை நீ பாரு. நீ என்ன பண்ற? அமித்ஷா சொல்லக்கூடிய அஜெண்டாவை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுது. அவர்கள் பதிவேடு உருவாக்குறாங்க. யார் இந்து, யார் முஸ்லிம், யார் கிறிஸ்துவன், மத ரீதியா பிரிச்சு அவனை ஓட்டு போடாம தடுக்கலாம். அந்த வேலையை இன்னைக்கு பதிவேடு உருவாக்கக்கூடிய வேலை இன்னைக்கு உருவாக்கிறார்கள். நண்பர்களே, பெரியவர்களே, நாம் கேட்கிற தேர்தல் ஆணையத்தை பார்த்து, தேர்தல் ஆணையம் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆள் கிடையாது. நீ என்ன எக்ஸாம் நடத்துற? படிச்சு பாஸ் ஆனா மார்க் கொடுக்குற மாதிரி நீ வாக்காளர் கொடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நாம் தேர்தல் ஆணையத்தை பத்தி கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உரிமை இருக்குதோ அந்த வேலையை செய்யாமல் அதற்கு மாறாக சட்டத்திற்கு விரோதமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவது நியாயம் தானே? மார்க்சிஸ்ட் கட்சி கேக்குது. மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்குது. அதிசயமா உச்ச நீதிமன்ற நீதிபதியே கேட்டிருக்காங்க. அப்ப இன்றைக்கு இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை நோக்கி வேகமாக முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பீகார்ல கட்டாயம் தேர்தல்ல பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் கூட்டணி தோல்விற போகுது. ஏன்னா இந்த ஆட்சியில மக்கள் அவ்வளவு பெரிய அவலங்களும் அனுபவிச்சு வராங்க. எனவே பீகார்ல அவர்கள் தேர்தல் நடந்தால், ஜனநாயக ரீதியா தேர்தல் நடந்தால் தோல்வியுறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதற்காக தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்ந்தெடுத்த வாக்காளர் வைத்து அந்த தேர்தல் வெற்றி பெற முடியும் என நோக்கத்தோடு இன்னைக்கு பாஜக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாசிஸ்ட் நடவடிக்கை. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையா கண்டிச்சிருக்கு. அரசியல் தலைமை குழு சார்பாக தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். நாடு முழுக்க இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் உட்பட என்னன்னா வலுவாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இதே முழக்கம் தான் இன்றைக்கு பீகார் என்றால் நாளைக்கு தமிழ்நாடு வரும் என்று தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்துகின்றார். எனவே இந்த பிரச்சனை என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு செயல் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நம்ம வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் பங்கேற்க தோழனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.